இப்போ நம்ம ஹீரோயினா அந்த பேயை பார்த்ததுல கீழே விழுந்துருவா இல்லையா, அவளுக்கு பயங்கரமாக தலை வலிச்சிட்ருக்கும். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கா அந்த நைஸாக அந்த கிளவியை பார்க்குறான். அந்த கிளவி என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, நம்ம ஹீரோயின் அசந்த நேரமாக பார்த்து அவளோட முடியெல்லாம் பிடுங்கிட்டு போய் யார்கிட்டயோ கொடுத்துட்டுருக்குது. அப்போ அவனும் போயிடுறான். இப்போ வந்துட்டு அந்த கிளவி எங்கே போகுது அப்படின்னு பார்த்தா, இந்த பண்ணைக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும். அங்கே பார்த்தா மாட்டோட தலையெல்லாம் வச்சு ஏதோ சூனியம் பண்ணிகிட்டு இருக்குதுங்க. இப்போ பார்த்தா அங்கே இருக்க பிரசாத தட்டில் ஏதோ ஒரு சைத்தான் வந்து கையை வைக்குது. இப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு சைட்லேருந்து பார்த்துட்ருப்பேன். எதுக்கும் இதை வீடியோ எடுத்து வச்சுக்குவோம், எதுக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃபோனை வச்சு வீடியோ எடுத்துகிட்ருப்பேன். அந்த கிளவி பார்த்துருமோன்னு பயந்துக்கிட்டே தான் அந்த வழியாக பார்த்துட்டுக்குதா. அந்த ஓட்ட வழியாக டக்குன்னு பார்க்குறப்ப அந்த கிளவியை காணோம். என்னடா அது கிளவியை காணமேன்னு லைட்டாக ஃபோனை அங்கிட்டு திருப்பிட்டு சைடு பாப்பா பாருங்க, ஒரு பயங்கரமான பேய் வந்து நம்ம ஹீரோயினை பயமுறுத்தி விட்ருவோம். அவள் அப்படியே விட்டா போதும்டா சாமின்னு அவள் வீட்டுக்கு ஓடி வந்துட்டு இருந்துப்பாள். அப்படியே ஓடி வந்து ரூமில் போயிட்டு எடுத்தால வீடியோ அதெல்லாம் அவளோட ஃப்ரெண்டுக்காரிக்கு அனுப்பி விட்டுருந்துருப்பான். அப்போ டக்குன்னு அந்த புருஷங்காரனும் வந்துட்டு அந்த ஃபோனை வாங்கிட்டு அவளுக்கு அனுப்பி விட்ட வீடியோலாம் டெலீட் பண்ணிவிட்டு அந்த ஃபோனை உடச்சிருவான். உடச்ச ஃபோனையும் சும்மா விடாமல் கையிலே அள்ளிக்கிட்டு போயிடுவான். இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயின் இப்போ தான் வந்துட்டு இந்த புருஷங்காரனோட சுயரூபமே தெரிய ஆரம்பிக்குது அவளுக்கு. அவள் அப்படியே இவனையா போய் கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவள் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா. இந்த சைடு பார்த்தா அவன் கொஞ்சம் கூட மன வருத்தமே விடாமல் போயிடுவான். இப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பெட்டில் படுத்துட்டு இருந்திருப்பான். அப்படியே அந்த ஃப்ரெண்டுக்காரிக்கும் ஒரு வீடியோ காலை பண்ணி விடுறான். இப்போ பார்த்தா இப்போ ஃபோனு தான் உடஞ்சி போச்சு. இப்போ யார் ஃபோன் பண்ணுறா அப்படின்ற மாதிரி எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது. இப்போ ஃபோன் பண்ணால் அதை அட்டன் பண்ணுறான் பயந்துக்கிட்டு. இப்போ பார்த்தா ஒரு சேர் மட்டும் தான் ஆடிட்டு இருக்குது. டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஒரு பேய் மாதிரி திரும்பி எனக்கு கொஞ்சம் நேரம் தனியாக ஆகுது அப்படின்ற மாதிரி கத்திட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டுருவா. இவனுக்கு அப்படியே அள்ளு கிளம்புது. அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயின் படுத்துட்டு இருக்கிற பெட்டில். அப்போ இந்த புருஷங்காரனும் வந்துட்டு பாலெல்லாம் கொடுத்துட்டு, இங்கே பாருமா, இப்போ என்னோட பேச்செல்லாம் நீ கேட்க ஆரம்பிச்சிட்ட, நீ வந்துட்டு இப்போ சொர்க்கத்தோட பாதியில் இருக்க, இப்படியே நீ என் பேச்சு கேட்டிய அப்படின்னா நீ நல்லா இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாலையும் கொடுக்குறா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அழுதுட்டுருப்பா. இவன் தப்பு பண்ணுறான், ஆனால் நம்மளால் எதுவுமே